இப்படி அழகான ஒரு கப்பல் எப்படி ஒரு வில்லங்கமான ஒரு டாபிக்ல போய் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணி டாபிக் சூஸ் பண்ணும்போது ரெண்டு பேர்ட்டும் அங்கேயே வந்து ஒரு வீட்டிலேயே ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்துச்சு. இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்தா போகலாமான்னு. ஆக்சுவலாக அதுக்கெலாம் நான் சப்போர்ட் பண்ணல. ப்ரோக்ராமை பயன்படுத்தி அவர் மனசில் இருக்கிறத சொன்னாருன்னு எனக்கு டவுட் இன்னும் இருக்குது. இல்லை, நமக்கு ஒருத்தி தான் நீங்கள் யாரும் நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு என் மனைவி சாதனா தான்றதை பதிவு பண்ணிருக்கணும் இல்லையா? பதிவு பண்ணுங்க. எனக்கு என் மனைவி சாதனா தான். ஏன்னா இவருக்கு முன்னாடி ஏதாவது அஃபேர் இருக்கா, லவ் பண்றாரா, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம படக்கு நடுவில் போய் அங்கேயே நீங்கள் உங்கள் வார்த்தையை பாருங்களேன், லவ் இருக்கான்னு சொல்லி அஃபேர் இருக்காங்க. நீங்கள் நிஜமா ஆக்சுவலாக எங்களை போகும்போது தனித்தனி வண்டியில் தான் போக போகிறோம். பொதுவாக இந்த இருதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டு மறு கல்யாணம் பண்ணுறாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. நிஜமாவே வந்து சம்மந்தம் இல்லாமையோ அவங்களோட சம்மதத்தை கேட்காமையோ கல்யாணம் பண்ணி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா ஓகே, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. இவருக்கே திடீர்னு என்ன பிடிக்கல, வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அவருக்கு ஒரு வழி விடுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா பிடிக்காம அவரை வந்து நம்ம எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியாது இல்லையா? Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது வா தமிழா வா புகழ் கலை அண்ட் சாதனா. வணக்கம். ரொம்ப அழகான கப்பலாக இருக்கீங்களே. இப்படி அழகான ஒரு கப்பல் எப்படி ஒரு வில்லங்கமான ஒரு டாப்பிக்கில் போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணுங்க. கலைஞர் டிவிலேருந்து ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போதே வந்து இந்த டாபிக் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோம், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் டாபிக் சூஸ் பண்ணும்போது ரெண்டு பேர்ட்டும் அங்கேயே வந்து ஒரு வீட்டிலேயே ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்துச்சு. பட் நான் இந்த டாபிக் தான் போவேன்னா, அவள் வந்து நான் அந்த டாபிக் தான் போவேன்னா, அப்படி தான் அங்கே என்டர் ஆனோம், அப்படி தான் உள்ள போனோம். இல்லை, நான் ஆக்சுவலாக என்னென்னா கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவங்க, அப்படி இல்லைன்னா இறந்து போனதுக்கு அப்புறம் லீகலாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெண்டாவது கல்யாணன்றது தான் என்னோட இது. இவர் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்தார் நடுவில். இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்தா போகலாமான்னு. ஆக்சுவலாக அதுக்கெலாம் நான் சப்போர்ட் பண்ணல. இவர் அந்த டாபிக் அங்கே போய் ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்தார். ஆக்சுவலாக நான் ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்கலங்க. ஓப்பன் மைண்டட் பீப்புளாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன் அந்த பாயிண்ட்டுக்கு. அதுக்கு நீ இவ்வளோ ஓப்பன் மைண்ட் இல்லைங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஏதாவது ஒரு கேஸு, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்கோ பிடிக்காத போது தானே செகண்ட் மேரேஜை பற்றி நீங்களாம் பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஓப்பன் மைண்டடாக சொசைட்டியை கேட்குறீங்க. ஓப்பன் மைண்டடாக வெளியே வாங்க. அவ்வளோ செகண்ட் மேரேஜ் பற்றி பேசினோம்னா அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணேன், அவ்வளோதான். இல்லை, ஆனால் சார் இவ்வளோ ஓப்பன் மைண்டட்னு சொல்கிறீங்களே சார், எந்த ஊர்? நான் சேலம். நீங்கள்? நான் வந்து பிறந்ததுலாம் திருச்சி, ஆனால் எனக்கு படித்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர். சரி, இப்போ தஞ்சாவூர் அண்ட் சேலம் இல்லை, இப்படி ஒரு கலவையாக இருக்கும்போது இந்த ஓப்பன் மைண்டட் அப்படின்னு நம்ம ஒன்று பேசுகிறோம்ல. பொதுவாக வந்துட்டு இப்போ நம்ம சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே சில மரபு, சில நாம்ஸு இதெல்லாம் தாண்டி நம்ம வர்றதுங்கிறது வந்துட்டு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு சேலம், ஒரு தஞ்சாவூர். ஆனால் எப்படி சேலத்துக்காரர்கிட்டே இப்படி ஒரு வார்த்தைகள், இப்படி ஒரு ஐடியா, இப்படி ஒரு நான் இன்னமும் அதே ஐடியாலஜி தான் இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஐடியாலஜி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அங்கெல்லாம் இன்னமும் அந்த டெம்ப்ளேட், அந்த கலாச்சாரம் வந்து இன்னும் மாறல. நம்மளாம் இன்னும் அப்படியே தான் இருக்கோம். இன்னும் வந்து இந்த சிட்டி லைஃப்க்கு வந்து இங்கே வந்து வேற மாதிரி ஒரு கலவையா அப்படி இருக்கிறது வந்து இன்னமும் அவங்க ஏற்றுக்கிறதுல யாருமே இல்லை. ஸோ நான் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன். அதனாலதான் வந்து ஜகா வாங்குற மாதிரி இருந்தது. நான் என்ன அதே மாதிரி தான் இருக்கேங்கிறது. அந்த இதை பயன்படுத்தி, ப்ரோக்ராமை பயன்படுத்தி அவர் மனசில் இருக்கிறத சொன்னாருன்னு எனக்கு டவுட் இன்னும் இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக அதை வந்து ப்ரோக்ராம் நடக்கும்போது ஆரிசாரே வந்து உங்கள் கணவர் வந்து இதை பயன்படுத்தி ஒரு அப்ளிகேஷன் போறாராட்டிருக்கு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவரே தான் அந்த லீடு உங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் இல்லைங்க, நமக்கு எப்பவுமே ஒருத்தி தாங்க, போதுங்க, இது போதுங்க. அந்த ஒருத்தி யாரு? இவங்க தான். சூப்பர், நல்ல கொஸ்டின். நீங்க தான் டங் ட்விஸ்டர் மாதிரி ஏதாவது போட்டு வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இல்லை, நமக்கு ஒருத்தி தான். நீங்கள் யாரும் நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு என் மனைவி சாதனா தான்றதை பதிவு பண்ணிருக்கணும் இல்லையா? பதிவு பண்ணுங்க. எனக்கு என் மனைவி சாதனா தான். சிறப்பு. ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை பேசின உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லாம் வந்துட்டு பேச மாட்டாங்க. இந்த கணவர் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம், அந்த பொண்ணு நல்லா இருக்கு, இவங்க லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால ஒரு 2வது திருமணம், இப்படி ஒரு டாபிக் வந்தாலே பெரும்பாலும் குடும்ப பெண்கள் வந்து அதை தவிர்த்துருவாங்க. அந்த விஷயத்தை கூட கணவன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மால் கொஞ்சம் கிறுக்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, இதை சொன்னவொன்னே அவர் புத்தி அப்படி போயிடுமோன்ற புத்தி பெண்களுக்கு இயற்கையாக உண்டு. அதில் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஒரு டாப்பிக்கை முதல்ல உள்ளே கொண்டுட்டு வந்த உடனே நீங்கள் வந்துட்டு சரி, எதுக்கு இந்த டாப்பிக்கை, வில்லங்கமான டாப்பிக்கை நம்ம புருஷனை கொண்டு போகணுன்ற மாதிரி ஏதாவது சிந்தனை வந்துச்சு அவங்க? இல்லை, அப்படி வரல எனக்கு. ஆக்சுவலாக
எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவரு பட் ஆனா நீங்க முழுசா தெரிஞ்சது அங்க போய் தானே. அது வரைக்கும் எனக்கு தெரியல ஆக்சுவலா. நீங்களே போகும்போது தனித்தனி வண்டியில தான் போன போல. இல்ல அது கரெக்ட் தான் ஆக்சுவலா. நான் அவரை அப்படி எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஒன்று கொண்டு வருவாரு நான் எதிர்பார்க்கல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த ட்விஸ்ட். இனிமேல் நான் கொஞ்சம் இந்த மாதிரி டாபிக்னா நான் ரெடி ஆயிட்டேன். அந்த காலத்து பெண்கள் மாதிரி இப்ப இருக்கோங்க நாங்க, இன்னும் ஆண்கள் குனிஞ்சு தலை நிம்மராம இருக்கோங்க. இன்னும் அடடே. ஒரே பொண்ணு தான் பார்ப்போம், அப்படியே தலைகளை குனிச்சுக்குவோம், அவ்வளவுதான். சார் அப்ப ரொம்ப அழகா சார் பேசுறாரு. பட் ஆனா உங்க 2 பேருக்குமான அந்த கல்யாணம் லைக் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எங்களுது வந்து லவ் மேரேஜ் தான் ஆக்சுவலா. ஆஃபீஸில் தான் எங்கள் லவ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் என்ட்ரு ஆனோன்னே அப்படி ஒருத்தரை பார்த்தோன்னே அப்படி பல பட்டர்ஃப்ளைஸ் பறந்தது, அப்படி ஒரு ஃபீலிங்லாம் வந்ததுன்னா அது அவர் மேலே எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே. எப்படிங்க இதெல்லாம்? நாங்களும் ஆஃபீஸில் தான் இருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படிலாம் உங்களுக்குலாம் மட்டும் எப்படி நடக்குது? இல்லை, இது ஆக்சுவலாக வந்துட்டு இது இப்போ சொல்ல, கல்யாணம் ஆன உடனே சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதில்லை, அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னான். ஃபர்ஸ்ட் நாளே உங்களை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி அந்த கதவை திறந்து, நான் கதவு அங்கே இருக்குன்னா நான் இங்கே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கதவை திறந்து பார்த்த மொதல் ஜீவன் நான். பார்த்தோன்னே அப்படி அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே பறந்துருக்கு. இல்லை, நான் சினிமாவில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் நினச்சிப்பேன் என்னடா செம்ம கதை விடுறாங்க இதுலலாம். பட் ஆனால் என் லைஃப்பில் நடந்ததுங்க, நம்ப மாட்டாங்க யாருமே. எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க்கு இவர் மேலே, இவர் தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இவர்கிட்ட நம்ம பேசி பழகணும்ல அடுத்தது. ஏன்னா இவருக்கு முன்னாடி ஏதாவது அஃபேர் இருக்கா, லவ் பண்ணுறாரா, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம படக்கு நடுவில் போய் அங்கேயே நீங்கள் உங்கள் வார்த்தையை பாருங்களேன், லவ் இருக்கான்னு சொல்லு, அஃபேர் இருக்கான்னு. நீங்கள் நிஜமா ஆக்சுவலாக எங்களை போகும்போது தனித்தனி வண்டியில் தான் போக போகிறோம், இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. என்ன இல்லை, அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி அவருக்கு அஃபேர் இருக்கா லவ் இருக்கான்னு தான் வராங்க அவங்க. ஸோ அப்புறம் அப்படி பழகினோன்னே அப்புறம் அது என்ன மாதிரியே அவர், நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன், பயங்கர ஃபன் ஆக்சுவலாக. ஸோ அவரும் அதே டைப் தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். வீட்டில் அந்த ஷோவில் மட்டும் கிடையாது, வீட்லேயும் எப்போ பாரு ஏதாவது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டே தான் இருப்பார். பசங்கக்கிட்டேயும் சரி, என்கிட்டையும் சரி, கோவமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாட்டை அப்படி பாடுவார். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். ஸோ அவர் அதே டைப். ஸோ அதனால எங்கள் வேவ் லென்த் அப்படியே மேட்ச், ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. இல்லை, எனக்கு ஒன்று தான், பெரும்பாலும் பெண்கள் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்பார்க் வந்துச்சுலாம் சொல்ல மாட்டாங்க, பசங்க தான் எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, பொது வெளியிலையும் சொல்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு லவ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேங்க, அவர் சொல்லலை. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. ஆனா பெரும்பாலும் பெண்கள் சொல்ல மாட்டாங்களே, அது ஏன்? அது இல்ல, நான் ஆக்சுவலா சொல்ல மெதுவா அவர்கிட்ட அவர் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ற மாதிரியே தெரியல. ஆமா, அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்ட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் இருக்கு அப்படிங்கிறாரு. அது முதல்ல சொல்லலாம்ல, அவரு சொல்லல. கொஞ்சம் ஷை டைப். சரி, நீங்க அப்படி இருந்தீங்களா இல்ல உண்மையிலேயே யாராவது ஒரு 4-5 பேர் சொல்லட்டும் யாருன்னு முடிவு பண்ணிக்கலாம்னு இருந்தீங்களா? அப்படி அந்த அளவுக்குலாம் நமக்கு ஒர்த் இல்ல. அவ சொன்ன உடனே எனக்கும் வந்து இது புரியுது இருந்துச்சு. நானும் வந்து அவளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பேசிட்டே இருப்போம். அவ சொன்னபோது ஆனா சொல்ற தயக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவ அதை யோசிக்காம சொல்லிட்டா. அதனால வந்து அந்த கிரெடிட் கோஸ்டர். சிறப்பு. இப்போ நீங்க வந்துட்டு உங்ககிட்ட முதல்ல ஒரு பெண் வந்து சொல்றாங்க இல்லையா, லைஃப்ல இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கா? யாராவது ஒரு பெண் வந்து நான் உங்களை விரும்புறேன்னு சொல்லி காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ ஒரு குட்டி பப்பில ஏதாவது ஒன்று வந்திருக்கா? இல்ல லைஃப்ல ஃபர்ஸ்ட் நடந்தது இந்த சம்பவம் தானா? அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு சார். நீங்க கேட்டீங்கன்னா 2 நாள் நீங்க தனியா இன்டர்வியூ எடுக்கணும் அவரை. சரி, நீங்க ஒரு ப்ளே பாய்ங்கிறது தெரியாம போச்சு. ஐயோ அப்படிலாம் இல்ல. நான் ரொம்ப நாளா இவள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு 5th படிக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் வந்து அந்த பப்பி லவ்ஸ் கேட்டீங்களா, அதனால சொல்றேன். நான் வந்து 5th படிக்கிற வரைக்கும் கோயட். 5th சம்பவம் மட்டும் ஒரே ஒன்று மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சம்பவம்லாம் சொல்ல முடியாது, பேரை சொல்ல. ஆனா வந்து லஞ்ச் பீரியட்ல வந்து எல்லாரும் வெளில போயிருவாங்கல்ல, வெளில போனே அப்பெல்லாம் பேக்ஸ் வந்து நம்ம சேர் மேலே தான் வச்சுட்டு போவாங்க. நாங்க லஞ்சுக்கு வெளில போய் சாப்பிட்டுட்டு கிரவுண்ட்ல சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பொண்ணோட பேக் திருப்பி தொட்டு நான் கிஸ் பண்ணிட்டு போவேன். இல்ல தெரியல, பட் ஆனா அந்த ஞாபகம் இருக்கு. 5வது முடிஞ்சுன்னா 6வது வந்து பாய்ஸ் ஸ்கூல் தனியா கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா பிரிச்சு விட்டாங்க. அப்பயே அந்த பிரேக் முடிஞ்சு போச்சு. அந்த பேர்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இவள்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை சார். அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து 11th படிக்கும்போது நான் பாய்ஸ் ஸ்கூலு 11th or 12th அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு என்ன பண்ணோம்னா தனியா நாங்க போய் கோச்சிங்ல தனியா படிக்கணும். எங்க கூட டியூஷன் படிச்ச பொண்ணுங்கலாம் வந்து யாருமே அங்க வரல. ஆமா, பாதி பேருக்கு டியூஷன்ல தாங்க செட் ஆகும். அப்படிதான் நினைச்சோம். எங்க வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப வருத்தப்படுறது. அந்த டியூஷன் ரெகுலரா படிப்போம். அது இல்லாம கோச்சிங் தனியா போவோம் என்ட்ரன்ஸ்க்கு. நாங்க கோச்சிங் சேலம்ல இருந்து ராசிபுரம் போயிட்டு படிச்சுட்டு வரணும். இந்த பொண்ணுங்கெல்லாம் வரல. எனக்கு நான் ஒரு செட் ஆஃப் பொண்ணுங்கலாம் வரல. ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் நான் வந்து அந்த அப்போ வந்து அது ரொம்ப பாப்புலர் அந்த. சார், ஆனா நீங்க ப்ளஷ் பண்ணிட்டே சொல்றீங்க அந்த சம்பவத்தை, நீங்க ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சொல்றீங்க. அது என்ன நினைச்சு என்ன வீட்டுல போய் கேட்டு பாருங்க, என்ன நினைச்சுன்னு கேளுங்க. அப்போ வந்து அந்த பேப்பர் வந்து ரொம்ப அந்த டெம்ப்ளேட் தான் வரும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரியல் எக்ஸாம்க்கு வரும்ன்ட்டு அந்த சென்டருக்கு நாங்கள் போய் அந்த அந்த மாடல் பேப்பர் என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணெல்லாம் கேட்கல, நானா எனக்கா வந்து அந்த பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு தோணிச்சு. ஸ்கூல்லேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நானும் அவனும் ஒரு டிவிஎஸ் 50 எடுத்துட்டு அவங்க வீட்டு
எதுன்னு தெரியும். போயிட்டோம் சந்துக்குள்ள போனவனே பார்த்தா அந்த பையன் கேட்குறான், எந்த வீடுறா எந்த வீடு, எனக்கும் தெரியாது, எனக்கு அந்த சந்துன்னு தெரியும், எந்த வீடுன்னு தெரியாது. போனோம், அந்த இதுதான் ஒரு 2 வீடு முன்னாடி தெரிஞ்சிருச்சு எனக்கு. தெரிஞ்சிருச்ச உடனே அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, அவங்க அப்பாவா தான் இருந்திருக்கணும். வந்தாங்க, ஒரு 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 ஜென்ஸ் வந்தவனே வந்து விடுறான் வண்டி அப்படின்னு விட்டுட்டோம் நேரா. அது போய் பார்த்தா முட்டு சந்து, திரும்புறதுக்கு வழி இல்லை, திரும்ப அந்த பக்கமே வரணும். அப்புறம் மனசை திடப்படுத்திட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஒழுங்கா நிறுத்தி கொடுத்துரு அடிச்சான்னு நிறுத்திட்டு போயிட்டு வந்து அவர் வந்தார் வெளில. வந்துட்டு என்ன அப்படின்னாரு, இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து பயங்கர பயமா இருக்கும்ல, பேப்பர் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். சரி போ அப்படின்னா. அப்பா அந்த அந்த ஒரு ஃபியர் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்னன்னே சொல்ல தெரியல. ஆனா தைரியமா நிறுத்தி அந்த பேப்பரை கொடுத்து அந்த பொண்ணு அடுத்த நாள் வந்து அதை பத்தி கூட கேட்க கூட இல்லை. அந்த மாதிரிலாம் வந்து சுத்தி ஆனா அந்த டியூஷன்ல வந்து ஏன் வந்து என்ன அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். அதனால ஓரளவுக்கு மானத்தை காப்பாத்திட்டு வெளில வந்துட்டேன். சிறப்பு. இவ்வளவு அழகா சுத்தி நீங்க அழகா சாதனா அவர்கள்கிட்ட கரை சேர்ந்திருக்கீங்க. கரெக்டா? சேர்த்திருக்கீங்க. கரெக்டா? அப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு இவருக்குலாம் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வந்து 40 வயசுல தான் கல்யாணம் இருக்கும், அவ்வளவு ஈஸியெல்லாம் கல்யாணம் இருக்காதுன்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல வந்துட்டு ஏகப்பட்ட அரசியல் இருந்தது. உங்க மாமியார் ஒரு சகட்டுமேனிக்கு ஒரு குத்து, இந்த பக்கம் உங்க மாமனார் குத்துங்கிற மாதிரி ஏகப்பட்ட குத்து குத்திருக்கீங்களே, என்ன அப்படி என்ன காண்டு? இல்லை அப்படி இல்லை. நான் இவர் ஆக்சுவலாக சொல்லணும்னு இல்லை, எல்லா ஆம்பளைங்களுக்குமே சொல்கிறேன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, சாய்ஸ் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கே ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட சரி இன்னொரு பெட்டராக பார்க்கலாம், அப்புறம் ஒன்று பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல. சரி இந்த பொண்ணு கொஞ்சம் சுமாராக இருக்குது, அது நல்லா இருக்குது, அப்படியே லேட் ஆயிரும்ல. அதே மாதிரி ஜென்ரலாக நான் அவரை சொன்னேன், இவரை தான் பாயிண்ட் பண்ணும்ல, அது எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும், பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். ஆனா வந்துட்டு நீங்க இவரை தானே ஒரு அடி அடிச்சிங்களே, அப்படி அவரை தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியும், அங்க வேற யாரையும் சொல்ல முடியாதுல்ல, அதனால அவரை சொன்னேன். சரி, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுல, நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, அம்மாவோ இல்ல அப்பாவோ யாராவது கால் பண்ணி கேட்டுருப்பாங்க, என்னப்பா அவங்களுக்கு உண்மை தெரியும்ல. என்ன உண்மை அது? நான் ஆக்சுவலா நான் இப்போ எப்படி வந்து லவ்வே எங்களுக்கு நாங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நான் ஆக்சுவலாக ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லீவ்ல வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது அங்கே எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்த்துட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு, தம்பி யார்ட்டையோ பேசிக்கிட்டே இருக்காப்புல, ஏதோ நடக்குது அப்படின்ட்டு ஃபோட்டோ காமிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு தான், வேற ஆப்ஷனே தரல எனக்கு, இந்த பொண்ணு தான் இன்னைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னோடனே நான் ஒன்றுமே சொல்ல ஊருக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வந்து இவள்கிட்ட சொன்னேன். ஆஃபீஸ் வந்து இவள்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்படியா, அப்ப நீங்க நம்ம லவ் பத்தி சொல்லியா? அப்படியா, நம்ம லவ் பண்றோமா? ஆமா சுத்தி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தான் வீட்டுல வந்து இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து 40 இயர்ஸ் தான். எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் வந்து 27 முடிச்சிருவாங்க. ஸோ எனக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இவள்கிட்ட சொல்லலைன்னா அந்த இது முடிச்சிருப்பாங்க. அப்பா வந்து எதையுமே வந்து தள்ளி போட மாட்டார், அது உடனே நடந்தாலும். அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் கேட்டார் எங்களை பத்தி. இல்லப்பா எனக்கு அந்த பொண்ணு தான், நல்லா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் அப்படின்னு. அப்புறம் அப்பா சொன்னா வீட்டுல எல்லாருமே அவ்வளவுதான், எங்க அப்பா தான். அப்பா வந்து தாத்தா பெரியப்பா நிறைய பேர் எல்லாரும் இன்வால்வ் ஆவாங்க. ஆனா அப்பா ஒண்ணு சொல்லிட்டாருன்னா எல்லாரும் கேட்டுப்பாங்க. அதனால அவரோட சம்மதத்தோட அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 10-15 டேஸ்ல டக்குன்னு ஒரு 20 டேஸ்ல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு 1 மாசத்துலயே கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிச்சு. யோசிக்க கூட டைம் கொடுக்கல. உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? வெளியில போய் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும், நம்ம நார்மலா ஒரு விஷயத்தை போல்டா பேசணும், ஒரு கருத்தை முன்வைக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு சில எதிர்மறையான கருத்துக்களும் வரும் இல்லையா? உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்க? எங்க அம்மா கொஞ்சம் அதுதான் சொன்னாங்க, எப்படி பேசக்கூடாது இல்ல நீ பப்ளிக்லாம். அது ஒண்ணும் இல்லம்மா, நான் யாரையும் தாக்கிலாம் பேசல, சும்மா பொது கருத்து தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு. ஓகே, ஏன்னா அவங்களுக்குலாம் மீடியா பத்தி இன்னும் அவ்வளோ தெரியல இல்லையா, இன்னும் அந்த பயம் இருக்கு அவங்களுக்குல, என்ன எதா பேசினா தப்பாயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நான் சொன்னேன், ஒன்றும் யாரையும் புண்படுத்துறதுல பேசல, சும்மா ஒரு டாபிக் அவ்வளோதான், அது அவ்வளோதான் பார்க்கணுமே தவிர ரொம்ப இன்வால்வ் ஆகி அதெல்லாம் ஹார்ட்டுக்கு எடுத்துக்கூடாது அப்படின்னு. பொதுவாக இந்த இருதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டு மறு கல்யாணம் பண்ணுறாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுடைய பார்வை அதன் மேலே எப்படி இருக்கு? அது அகைன் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்கு. அது நிஜமாவே வந்து சம்மந்தம் இல்லாமையோ அவங்களோட சம்மதத்தை கேட்காமையோ கல்யாணம் பண்ணி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா ஓகே, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ தே ஹாவ் டு கேரி வித் தேர் நெக்ஸ்ட் ஒன். அதில் வந்து எந்த கருத்துமே இல்லை. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே வந்து எப்பயுமே வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு கணவனோ மனைவிக்கோ ஒரு புரிதலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அதுக்குமே எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு கணவனும் மனைவி வரும்போது இட் டேக்ஸ் ரொம்ப டைம் எடுக்கும். சில பேருக்கு அது சீக்கிரம் அந்த கேப் முடிஞ்சிடும், சில பேருக்கு அது லாங்காக இருக்குது. அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டனாவே எல்லாருக்கு லைஃப்புமே நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து.
சமீபத்தில் வந்துட்டு இப்போ அது ஒரு நார்ம்ஸாக ஒரு கல்ச்சராகவே வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு வெப் சீரிஸ் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 40 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர், அவர் வந்துட்டு ஒரு மெட்ரோவில் வந்துட்டு ஒரு பெண்ணை பார்ப்பாரு. அவங்க மேலே வந்துட்டு ஒரு காதல் வயப்படும். அப்புறம் வந்துட்டு மனைவி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ மனைவியை விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று. இது வந்துட்டு எப்படின்னா, நம்ம ரொம்ப ஃபார்வர்டாக இருக்குங்கிறத சில விஷயங்களை காட்டுறதுக்காக சில படங்கள் அப்படி இருந்தால் கூட, நம்ம சொசைட்டியினுடைய கட்டமைப்பில் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணாக நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சொசைட்டியாக அது சரி அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கா, இல்ல வந்துட்டு அது தவறா, இல்ல எப்படி தான் இருக்கணும், நாம அதை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, அது சரிதான் ஆக்சுவலாக. எப்போ வந்து இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இவருக்கே திடீர்னு என்ன பிடிக்கல, வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அவருக்கு ஒரு வழி விடுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா பிடிக்காம அவரை வந்து நம்ம எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆகிடும் அது. அப்புறம் நமக்கு தெரியாமல் மறைச்சி பண்ணுற ஒரு அதுக்கு வந்து டீசெண்டாக சரி ஓகே அப்படின்னு அவருக்கு வழி விடுறது ஒரு நல்ல இதுதான். நம்ம சந்தோஷமா இல்லைனாலும் எங்க இருந்தாலும் வாழ்கன்ற மாதிரி அப்ளிகேஷனை போட்டுற வேண்டியதுதான். போட்டுருங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து நல்ல ப்ராப்பரா செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போக சொல்லிருக்கேன். கீதம்ல போய் ஒரு நல்ல மில்ஸ், அவ்வளவுதான். இல்ல ஆனா இப்ப நார்மலா இப்போ உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி ஒரு வழக்கத்துல நம்ம வருவோம் இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரும்பாலுமே லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்ற மாதிரி சொல்லுவாங்க. 40 வயதுல ஒரு தோய்வு ஏற்படும் எல்லாருக்குமே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு. அப்போ ஒரு ஆண்டோ 2 இயர்ஸோ ஒரு பிரேக் எடுங்க, பிரிஞ்சிருங்க, திருப்பி நிச்சயமாக இவங்கள தான் நீங்கள் தேடுவீங்க. அதனால் அந்த டைமில் வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட போகணுங்கிற நிலை இல்லைங்கிற மாதிரியான ஒரு வழக்கம் நமக்கு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா, இல்லை அந்த மாதிரி இன்கேஸ் போனா கூட ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா 2 வருஷம் கிரேஸ் பீரியட் இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோதான் சண்டை போட்டுட்டு இப்போ வீட்டை விட்டு வெளில போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ்க்கு, திரும்ப வந்தவனே வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது நம்ம மனசு யாரை தேடும்? கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன். அப்படி தான் இன்னமும் காலகட்டங்கள் இருக்குது, அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த டைம் பீரியட் தான். அகைன் நான் திரும்ப அந்த கொஞ்சம் கேப் சண்டை போட்டே இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக இருங்களேன், எல்லாமே சால்வார். இதையே நாங்களே வந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சோம். சண்டை போடுவோம் பயங்கரமாக, அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஒரு 1/2 hour கேப் விட்டாவே அது சரியாயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது இல்லாமல் ஒரு தடவையும் நான் தான் போய் அம்மனிட்ட வந்து சாரி கேட்கணும். சரிம்மா, அவங்க இறங்கி வர மாட்டாங்க, 4 நாளாலும் அப்படியே இருப்பாங்க. நம்ம போய் சாரி கேட்டோம்னா கொஞ்சம் இறங்கி வருவாங்க. அப்புறம் அப்படியே அது முக்கியமாக எங்கேயாவது பார்ட்டி கிட்டி பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இமிடியேட்டாக சரண்டர் ஆயிட வேண்டியது தான். ஆனால் நீங்கள் இறங்கியே வரமாட்டீங்கன்னு சார் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் ஒரு 2 வருஷம் எங்கேயாவது போனால் கூட திருப்பி நம்மகிட்ட தான் வந்தாகணுன்ற ஒரு சூழலை சொல்கிறீங்கல்ல. அப்படி வந்து ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஏற்றுக்க மாட்டேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு பெண்கள் வந்துட்டு எந்த விதமான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பெண்கள் ஏற்றுக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து. அந்த அவர் போயிட்டு திரும்பி வந்தாருன்னா அதை நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கும் பழகிடும் இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு நியாயமான காரணமாக இருந்ததுன்னா ஏற்றுக்கலாம். மற்றபடி ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு இதில் பெண்கள் வந்து தனிச்சிருக்கிறத நான் இது பண்ணுறேன். உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அவர் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்தியா அப்படின்ற மாதிரி நிப்பாட்டில. ஆமாம், அது ஒரு ட்ரை நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக. அவருக்கு வேற ஒரு பொண்ணையோ யாரையோ பிடிச்சிருந்தனா சரி போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு காசு கொடுங்க அப்படின்றத நான் சொல்ல வரல. அங்கே வந்து நம்ம அவருக்கு ஒரு இது கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும், என்ன ப்ராப்ளம் நமக்குள்ள, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். எதுக்கு உங்களுக்கு மற்ற பொண்ணுங்களையோ ஏதோ பிடிச்சிருக்கு, ஏன் என்ன பிடிக்கல, அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இன்கேஸ் அதை பண்ண முடியல அப்படின்னா அவருக்கான அந்த ஸ்பேஸ், இது நான் ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்லலை, பெண்களுக்குமே சொல்கிறேன், அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்குன்னு. ஆண்களுக்காவது இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு 1%. பெண்களுக்கு சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த பழி பெண் மேலே தவறாக தான் விழும் இல்லையா? அப்படி தான் நம்ம சொசைட்டி இன்னமும் இருக்குது. அது எப்படி? ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. மாறணுன்றது என்னோடது. நம்ம எல்லாரும் மாறணும், நம்ம தான் சொசைட்டி. ஒவ்வொருத்தரும் அதோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம மாற்றிக்கணும். ஆக்சுவலாக வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இது. ஆக்சுவலாக ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இது. அது ஒரு மனிதர்களுக்கும் உள்ளடங்கியது தான் இல்லையா? ஜென்ரலைஸ்டாக வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கம்மா, அவங்க வெளில போயிட்டு வந்துட்டாங்க ஏற்றுக்கோங்கம்மானாலாம் நம்ம மனசு கேட்கணும் இல்லை? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கேன், இந்தியன் ஆரிஜின் ஆஸ்திரேலியாலே வளர்ந்துட்டேன், திரும்ப வரேன்னா எனக்கு வேறு மைண்ட் செட் இருக்கும். இல்லை நான் டவுன் சவுத்துலேருந்து வரேன், மதுரையிலேருந்து வரேன், நம்ம சேலம்லேருந்து வரேன்னா எங்களுக்கு வேறு மைண்ட் செட் இருக்குது. சென்னையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனோட இது. சொசைட்டி வைஸ் நம்ம இதை வந்து டிசைட் பண்ணவே முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் டைம் அப்படியே விட்டு பாருங்கள், எல்லாமே சரியாயிடும். யாருமே வெளிலையும் போவேன்னா
கொஞ்ச நாள் அமைதியாக தனியாவோ கொஞ்சம் கேப் விட்டிங்கனாவே தானே சரியாயிடும். பொதுவாக ஒரு கூற்று ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது விவாகரத்துகள் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாக போயிட்டோங்கிறதுனால வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு டைமுக்கு மேலே தொய்வு ஏற்படுது. அதனால் சிக்கல் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இப்போ கால சூழலில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாருக்குமே நடந்துருச்சுன்னு போது, கப்புலாக இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா சண்டைகள் வராது, இல்லை சண்டை வந்தாலும் பேச்சப் ஆகிடலான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்தந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான்வெஜ்னால் பயங்கரமாக பிடிக்கும். அவளை வந்து நான் சில டைமில் வந்து அவளுக்கு அவங்களுக்கும் முடியாமல் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம விட்டு கொடுக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து அவங்களால முடியலையா, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் தோணவே தோணாது. கொஞ்சம் காலகட்டத்தில் அது புரிஞ்சுது. ஓகே, நம்மளும் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். லைக் க்ளீன் பண்ணுறது டெய்லி நாங்கள் பண்ண மாட்டேன், என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க டபுள் ட்ரிபிள் மடங்கு நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் 1 மணி நேரம் போய் பாத்திரம் கழுவுறீங்க, இல்லை துணி ஏதாவது எடுத்து போட்டுருக்கீங்கன்னா, அவங்க உடம்பே முடியலனாலும் அடுத்த 4-5 மணி நேரம் அவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க. அப்படிதான் பெண்கள் இன்னமும் இருக்காங்க. பெண்களுடைய நிலையே அப்படிதானே. லைக் அன்பை வந்துட்டு அப்படியே ட்ரிபிள் டைம் கொடுக்கறது தானே. இல்லை, நீங்கள் ஒரு தடவை இறங்கி போயிட்டீங்கன்னா அவங்க பல தடவை உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு மேலும் மேலும் உங்களோட அன்பு வந்து அவங்க மேலே ரொம்ப அதிகமாக தான் ஆக்கியிருக்காங்க. அவர் ஒரு பாட்டு பாடினார்ல, எனக்கு அந்த பாட்டில் தான் ஆக்சுவலி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உடனே வந்துட்டு அவர் நீதானம்மா என் தாரம்லாம் பாடினார். எந்த படம் அப்படின்னு பார்த்தா தர்மத்தின் தலைவன். தர்மத்தின் தலைவனில் பார்த்தா வந்துட்டு பாடுற ரஜினியும் இருக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் அந்த சுஹாசினியும் இன்னொரு ரஜினியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எந்த அர்த்தத்தில் பாட்டு? செம கொஸ்டின் இது ஆக்சுவலா. எனக்கே இப்பதான் தெரியுதா, இப்பதான் நான் அந்த பாட்டு ஏன் பாடுனீங்க? திரும்ப சுஹாசினி வந்து அதே ரஜினி மாதிரி இருக்கிறதுனால கல்யாணம் ரஜினி மாதிரி இருக்கிறவர் தான். அது வந்து படத்துல அவரோட நிலைமை அவர் வந்து கொன்னுடுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க உங்களுக்கு 1000 பாட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்ன நிலைமை வந்து அந்த பாட்டு பாட? வரியை மட்டும் தாங்க எடுத்துக்கணும். நீங்க வந்து படத்தோட கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் போக கூடாதுங்க. அந்த பாடல் அந்த பாடல் இருக்கும்போது அந்த ரஜினியும் அந்த சுஹாசினியும் எப்படி இருந்தாங்க? நல்லா தானே இருக்காங்க. ஆனா அந்த பாட்டு முடிச்சுட்டே போயிடுவாங்களே, அதுக்கு மேல இருக்க மாட்டாங்களே, அது இப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ, இங்க வேற பயமுறுது. இல்ல எவ்வளவு பாட்டு. சரி விடுங்க, வேற பாட்டை சூஸ் பண்ணி கதையை ட்விஸ்ட் போட்டுரும் வேற. சரி, இப்போ ஒரு வேற பாட்டு வந்துட்டு எங்களுக்காக பாடி காட்டுங்களா. நீங்க அதே சிச்சுவேஷனை பொருந்துற மாதிரி வேற ஒரு பாடல், ஆனா நல்ல யோசிச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வேற பொண்ணோட போகாத மாதிரி, அந்த மாதிரி சாவாத மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பாட்டாஸ் பாடிடுங்க. வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே. இது என்ன படம்? அது அவர் கண்டுபிடிச்சுக்குவார். இல்ல இந்த பாடம் வந்துட்டு ஒரு நிழல்கள் ரவி பாடுவார்ல, ஆனா நிழல்கள் ரவி அவரோட மனைவிக்காக தான் பாடுவார், அதனால பிரச்சனை இல்லை. அதுல கஷ்டப்படுறது கார்த்திக் தான். ராதா ரவி, கரெக்ட், ராதா ரவி. அவங்க மனைவி அப்படியே உருகி பாடுவார், அந்த மாதிரி உருகி பாடிருக்கு. சிறப்பு. உண்மையில ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் செஷன், சில கேள்விகள். அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்த நான் சொல்றேன், யார் முதல்ல ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அழுகை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, யாருக்கு அழுகை வரும் ஒரு ஆர்குமெண்ட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நீங்கள் தான் அழுவீங்களோ? வானத்தை போல படத்தை இப்ப பார்த்தாலும் அழுவாரு அவர், அந்த மாதிரி அழுவுறாரு. பயங்கர சென்டிமெண்டல், எல்லார்ட்டையும் ரொம்ப அட்டாச் ஆயிருவேன். இப்ப நீங்க இன்னும் 2 நாள் பாக்குனீங்கன்னா உங்களுக்காக கூட அழுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப எல்லாத்துலயுமே இறங்கினா ஃபுல்லா இறங்கிரும், அவ்வளவுதான். இல்லைன்னா பண்ண மாட்டேன். உண்மையிலே லக்கி தாங்க, இவ்வளோ அழகா எமோஷனலான ஆண்கள் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா பொதுவாக ஆண்கள் கிட்ட இந்த எமோஷனல் தன்மை இருக்கும்போது அதனுடைய உண்மை தன்மையும் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு படத்தை 10வது தடவை பார்க்கும்போது அழுவாங்களாங்க. என்ன இல்ல, ஆக்சுவலா இது வந்து நான் ஏன் எமோஷனல் அட்டாச்னா, நிறைய தடவை சண்டை போட்டு அதாவது தேவையில்லாததுக்கு சண்டை போடுவேன். ஓகே, அப்பவும் வந்து நமக்கு மைண்ட்ல வந்து சில பாட்டுகளோட இந்த மௌன ராகம்ல சொன்னாங்களே, சொல்லில் வைத்தாய் முல்லை அப்படின்னு அந்த பாட்டெலாம் தனியா ஒரு பாத்ரூம்லயோ எங்கேயோ உட்காந்து அதை ஃபீல் பண்ணிலாம் நான் வந்து அழுதுருக்கேன். ஸோ பாருங்க, நான் அந்த அளவுக்கு எமோஷனலாக அவள்கிட்ட நான் சொன்னதில்லை, பட் ஆனால் நான் அதெல்லாம் நான் எமோஷனலாக அட்டாச் ஆகிக்குவேன் அப்படி. ஓகே, ஆனால் இப்படி ஒரு ரொமான்டிக்காக ஒரு மனுஷன் பாடிட்டே இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு டைமில் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி யோசிச்சதுண்டா? இல்ல அந்த மாதிரி யோசிச்சதில்ல. ரொம்ப டெய்லி பாடுனா நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அப்பப்ப சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாடுவாரு. சிச்சுவேஷன் கொடுத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி அந்த பாட்டை டக்குன்னு பாடுறதுல கில்லாடி அவரு, எந்த சிச்சுவேஷன்னாலும். அதனால என்ன சம்பந்தப்பட்ட சிச்சுவேஷன்ல சொல்றேன், எதுவா இருந்தாலும் பாடி. ஒரு தருணம் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அம்மாவா மனைவியாங்கிற முடிவு எடுக்கணும். அது ஒரு சிம்பிள் சப்பையான மேட்டரா கூட இருக்கலாம். ஆனா அந்த முடிவு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க ஒண்ணு மனைவி பக்கம் இருக்கணும், இல்ல அம்மா பக்கம் இருக்கணும். எந்த பாட்டு நீங்க பாடுவீங்க? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. எனக்கு 2 பேரும் முக்கியம். இல்ல பாட்டா நீங்க வந்துட்டு அந்த 2 பேரும் முக்கியம். பட் நீங்க பாட்டா தான் எந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டுல கன்வெர்ட் பண்ணிடுவீங்களே, ஏதாவது ஒரு பாட்டை கன்வெர்ட் பண்ணலாம்ல. அம்மாவும் அது மாதிரி ஒரு இது யோசிச்சதே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதே இல்லை. ஏன்னா 2 பேருமே அந்த இதுல வரும்போது 2 பேருக்குமே புரிதல் அதிகம். அதனால நான் ரொம்ப அதை பத்தி யோசிச்சது இல்லை. சரி பரவாயில்ல, இங்க நீங்க பாடல் பாட வேணாம். ஆனா எதுக்கு ஒரு பாட்டை யோசிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போனா அம்மா கேட்பாங்க, தம்பி ஒரு பாட்டு எங்களுக்காக 2 பேரும் சேர்த்து ஒரு பாட்டு பாடு சொல்லி கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ ரெடி பண்ணிக்கோங்க. சரி வாங்க கேம்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கோபம். யாருக்கு வரும் கோபம்? அவளுக்கு தான். எனக்கு தான் வரும். காரசாரமான ஆள். நீங்க தஞ்சாவூர் பெண்ணுங்கிறீங்க, ஆந்திராலே வந்துருப்பீங்க மாதிரி. ஆமாங்க பயங்கர கோவம். மிளகா அடிச்சு அதுக்கு வாயில கடிச்சுக்கிட்ட மாதிரி தான் கத்துவா. கோவம் எனக்கு டக்குன்னு குறைஞ்சிரும் உடனே. அது அது டக்குன்னு உங்க வாயில வந்து ஒரு 4 மிளகாய பச்சை மிளகாய் எடுத்து போட்டா எப்படி இருக்கும்? ஆளு கத்துவீங்களா? அந்த அளவுக்கு கோவம். அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? நாம ஒண்ணும் பண்ணுவோம், அமைதியா இருந்தா அவர் அமைதியா இருந்துருவாரு. பதிலே சொல்ல மாட்டோம். அது எனக்கு இன்னும் ட்ரிகர் ஆகும். என்னடா பேசவே மாட்டேங்கிறேன். ஏதாவது ஒரு தருணத்துல திருப்பி பேசின தருணங்கள் ஒண்ணு உண்டா? நான் பேச தருமா சண்டை ஆயிடும். சண்டை போடுவோம் 2 பேரும் கொஞ்ச நேரம். நான் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பேன், அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா. அப்புறம் அப்படியே வந்து மழை பெஞ்சு விட்ட மாதிரி சால்வ் ஆயிடுங்க. 2 பேரும் சால்வ் ஆகி திருப்பி பேசுற வார்த்தை இல்ல மொமெண்ட் நானு சாரி சாரி சாரின்னு சொல்லி அவதான் ஆரம்பிப்பா. ஆனா எண்டு நான் தான். இல்ல அது உலக நியதிங்க. ஆண்கள் தான் சாரி கேட்டாகணும், பெண்கள் ஆரம்பிச்சாங்க. அது அந்த அந்த லிஸ்ட் என்னையும் சேர்த்து. ஆமா, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அப்படி ஒரு சாரின்னு கேக்குறாருல, உங்களுக்கு அப்ப என்ன தோணும்? நான் வந்து சில சமயம் ஓகேன்னு சமாதானம் ஆயிக்குவேன், சில சமயம் மறுபடியும் ஆரம்பிப்பேன். அவர் எப்ப பேசுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த சாரியோ ஏதோ சமாதானத்துக்கு வராருன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லயே அப்ப நீங்க அதுக்காக தானே சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் வருவேன் நான். சில இதுல எல்லாத்துலயும் பண்ண மாட்டேன், சில இதுல அது மாதிரி கொஞ்சம் நடந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பா. இவ்வளவு நேரம் ஆச்சா சாரி கேட்க அப்படின்னு சொல்லுவா. சிறப்பு சிறப்பு. அழுகை. அதான் அழுகை நமக்கு அழுகை எனக்கு நீங்கன்னு சொல்லிருக்கீங்க. நான் இவர் வேற மாதிரி அழுகுவாரு, நான் எமோஷனல் அழுவேன். இவன் சண்டை போட்டா நான் தான் ஃபர்ஸ்ட். சண்டையில போட்டா நான் தான் அழுவேன். நீங்க வேற மாதிரி அழுவாரு. வடிவேல் சார் வேற அழுவாருல. இல்ல அதான் நான் எமோஷனலா தான் அழுவேன். சண்டை போட்டா நான் அழுவே மாட்டேன். முத நாள் இருக்கு ஸ்கூலுக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு அழுறாரு, ஓன்னு அழுறாரு. அந்த அபியும் நானும் பிரகாஷ் ஓகே ஓகே சீரியஸா எனக்கு அவள ஸ்கூலுக்கே அனுப்பலங்க. ரொம்ப நாள் அனுப்பாம லேட்டா தான் சேர்த்தோம். அதுக்கும் அழுறல. ப்ரீ ஸ்கூல் எதுவுமே அனுப்பல. நான் சொன்னேன் இந்த வயசு வரைக்கும் மட்டும் தான் வீட்டுல இருக்க போறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி போற வரைக்கும் அவங்கள ஓடிட்டே தான் இருக்க போறாங்க வாழ்க்கையில. அதனால நான் ஸ்கூலுக்கு அனுப்பல. ஒரு வருஷம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, நேரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஏதோ எல்கேஜி ப்ரீ ஸ்கூலுக்குலாம் அனுப்பல. எல்லாம் ப்ரீ ஸ்கூல் அப்படி இப்படின்னு போட்டாங்க. அது விட்டுட்டு அன்னைக்கு எனக்கு ஒரே அவன் எங்க பார்த்தாலும் அவ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, பொண்ணு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி அழுகிறது அவரு. நான் வந்து சண்டை போட்டா ஃபர்ஸ்ட் நான் அழுதுருவேன். எழுது வைப்போம், எதுக்கும் யூஸ் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் நீங்க தான் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு, தேடி பிடிச்ச உன்ன தான் லவ் பண்ணல, எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு என்னைக்காவது சொன்னது? அது நிறைய வாட்டி சொல்லி, அது டக்குன்னு வர்ற வார்த்தை ஃபர்ஸ்ட். ஏன்னா அவதான் வந்து சொன்னேன்னு லவ் சொன்னால, அதனால வந்து அவ நிறைய தடவை சொல்லியிருக்கான் சண்டை வரும்போது. நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சொல்ல மாட்டேன். அதான் சண்டை போடும்போது எதுவுமே பேச மாட்டேன், அமைதியா இருந்துருவேன். ஏன்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் சண்டை வரும், அதனால விவரமா இருந்துடணும். சிறப்பு சிறப்பு. அதிகமா ஷாப்பிங் ஃப்ரீக் யாரு? ஷாப்பிங் ஃப்ரீக் அவர்தான் ஆக்சுவலா. அப்படியா? இது ஆக்சுவலி நார்மலா பெண்களை தான் எல்லாரும் முன்னிறுத்துவாங்க. அவர்தான் ஷாப். நான் தான் பண்ணுவேன் நிறைய. என்ன வாங்குவீங்க? என்ன மாதிரியான? அவங்களுக்கும் நான் தான் வாங்குவேன், எனக்கு நான் வாங்கிப்பேன், பசங்களுக்கும் வாங்கிடுவேன். எல்லாமே அவர் வாங்கிடுவார். சம்பளம் கொஞ்சம் சம்பளம் வந்தோடனே கொஞ்சம் அதை வாங்கி முடிச்சிருவேன். ஏன்னா வந்து அவர் வந்து இந்த நிறைய கடைகள்ல போய் சீப்பா இவ்வளோ இது பிரைஸ் எல்லாம் அலசி ஆராய்ச்சி அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு கடைக்கு போகணும், பிடிச்சிருக்கா அது நீ அந்த பிரைஸ் டேங்க பார்க்க கூடாதுன்னு அவர் சொல்லுவார். உனக்கு பிடிச்சிருக்கா வாங்கிக்கோ, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கா. பசங்களுக்குலாம் அவரே வாங்கிடுவார். ஏன்னா என்ன கூட்டு போனா எங்க இவ்வளோ ப்ரைஸா இருக்கே, இன்னும் பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு கடை போவார், நல்ல கடைக்கு போவாரு, பாப்பாரு, எடுப்பாரு, பில் போட்டு வந்துட்டே இருப்பார். அதே மாதிரி சின்ன கடையோ பெரிய கடையோ ஒரு கடைக்குள்ள போனா அங்க ஏதாவது வாங்கணும். ஏன்னா அந்த கடைக்காரங்களுக்குன்னு ஒரு கடையை திறந்து நமக்காக உட்கார வச்சு ஒரு 4 துணி எடுத்து காமிக்கிறாங்க. இவங்க வந்து இன்னொரு கடைக்கு போகலாம், நமக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும்ல. நான் வாங்கிட்டே வந்துடுவேன். அதனால மோஸ்டா வந்து இப்பெல்லாம் என் கூட வரதே இல்லை, அவரே வாங்கிட்டு வந்து. அவளுக்கு வந்து ஒரு 4-5 கடையை பார்க்கணும், எது பெஸ்ட்டா, இன்னும் பெஸ்ட்டா கிடைக்கும், இன்னும் பெஸ்ட்டா கிடைக்கும். நமக்கு ஒரு கடையில் ஒன்று பிடிச்சிருக்கா எடுத்துட்டு வா, அவ்வளோதான். பரவாயில்லைங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்காரு. ஆமாங்க, கண்டிப்பா அதை ஒத்துக்கணும். அவர் சரியான வார்த்தை, ஐடியல் தான்.
மற்ற ஆளுங்க மாதிரி கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஷாப்பிங்ல என் ஹஸ்பண்ட்லாம் நான் கூட்டே போக மாட்டேன், அவரும் வரவே மாட்டாரு, இவர் என்ன இவ்வளோ தீவிரமா சாரி நான் கூட அப்படி சூஸ் பண்ணுவாரு கலர். போன தீபாவளிக்கு இங்கதான் எங்கேயோ சைடோ லைஃப் ஸ்டைலா போயிருந்தோம், ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வேலை செய்யறவங்க கேக்குறாங்க ஒரு 4 மணி நேரம் கழிச்சு, சார் என்ன நீங்க வீட்டுக்கு போலையா? அவங்க அது வரைக்கும் ட்ரையல் பார்த்துட்டே இருந்தாங்க. சிறப்பு சிறப்பு. யார் அதிகமா பாராட்டுவா? பாராட்டுவாங்கன்னா நான் தான் பண்ணுவேன், அவள் அதை பண்ண மாட்டா. ரொம்ப நீ இதை நல்லா பண்ணியிருக்கீங்க அவள் பண்ணுவேன். நான் அடிக்கடி அவள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். அதனால வந்து அவங்க மேடம் வந்து அப்போ பேச மாட்டாங்க. ஏன் மேடம்? மறந்துடுவேன் டக்குன்னு. அது பாராட்டணுன்றது எனக்கு டக்குன்னு தோணாது. பசங்க கிட்டேயுமே சில சமயம் ரொம்ப அப்ரிஷியேட் அது என்னமோ அது மறந்துடுவேன் நான் டக்குன்னு. அப்புறம் இவர் பாராட்டணும்னா நானும் அப்படி சேர்ந்துப்பேன் கூட, சூப்பர் சூப்பர் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சூப்பர்ரா அப்படின்றேன். அது வந்து யாரா இருந்தாலும் அவருக்கு அந்த ஹேபிட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் அப்ரிஷியேட் பண்றது, தட்டி கொடுக்கறது. சரி, இத்தனை இயர்ஸ் ஒன்றா இருந்திருக்கீங்க இல்லையா, சாரை பாராட்டணும் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட், இந்த தருணத்தில் அவரை பாராட்டணும்னா எந்த விஷயத்தில் பாராட்டுவீங்க? அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இன்னொரு அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா, இப்போ அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டார். அது எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அது எங்களோட ப்ரைவசியே. அதை வந்து நான் உனக்கு தெரியப்படுது, ஏன்னா நீ உன்கிட்ட சொன்னால் அது 4 பேருக்கு எப்படியும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதை வந்து எனக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஃபேமிலிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அது அதனால அது பாராட்டுறது. அழகான காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி ஒரு ஜென்டில்மேனான காம்ப்ளிமெண்ட். இது ரொம்ப ரேராக தான் எல்லாருக்கும் கிடைக்காது. பட் நைஸ். எப்பயுமே அவள் ஷேர் பண்ண மாட்டேன். நாங்கள் நான் வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறதையும் வெளியில் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிறதையும் அது அந்த சீக்கிரட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒரு கப்பலாக வந்துட்டு சேமிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? யார் பயங்கரமாக சேமிச்சு வைக்கிறது? ரெண்டு பேருமே கிடையாது. அதான் சொல்றேன்ல, நான் ஒழுங்கா தான் இருந்தேன், இவரோட சேர்ந்தா கெட்டு போயிட்டாங்க. இவர் கனாபினான்னு வாங்குறாரு, சில சமயம் நமக்கு பிடிச்சது நம்ம வாங்குவோம். வீட்டுல எல்லா கணக்கு பாக்குறதுலாம் நானு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி இதை இவ்வளவு சேவ் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா திட்டிட்டு தான் இருப்பார். ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கூட இதுல தான் கட்டுவாரு, அதாவது ஆன்லைன்ல கட்டலாம், டேட் தள்ளி தான் கட்டுவாரு, பெனால்ட்டியோட தான் கட்டுவார். கிரெடிட் கார்டு எல்லாமே அப்படிதான் பண்ணுவாரு, மறந்துடுவாரு. வீட்லயும் திட்டிட்டே இருப்பாங்க, இன்னமுமாடா அப்படி இருப்ப, இவ்வளவு வயசாகுது இன்னமுமா நாங்க சொல்லிட்டு இருக்கணும். அவரு அப்ப ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க, இதை பண்ணிட்டியா, இபி பண்ணிட்டியா, கேஸ் சொல்லிட்டியா. அந்த மாதிரி கேஸே ஒரு 10 நாள் தீர்ற போது தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணாம இருக்கிறது 2 பேருக்குமே இருக்கு அந்த ஹேபிட். அது பட் நான் உங்களை அம்மா கேட்பாங்கல்ல எப்படியும், திட்டிட்டு தாங்க இருக்காங்க, இப்போவும் திட்டு வாங்கிட்டு தான் 2 பேரும் திட்டு வாங்கிட்டே தான் இருக்கும். எங்க அம்மாவும் திட்டு, சரி அவர் தான் பண்ண மாட்டேங்கிறாரு நீயாவது பண்ணலாம்ல அப்படிம்பாங்க. அதை இன்னும் அப்படி அது 2 பேருக்குமான, அதான் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆக்சுவலா. யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல கல்யாணம் ஆப்போசிட் போல்ஸ் தான் இருக்கும், ஆனால் நாங்கள் ரொம்ப ஒரே மாதிரி தான் ஆக்சுவலா பார்க்க போனோம். அழகு. அதிகமா மரியாதை கொடுத்துக்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அது யாரு? லைக் எங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள அஃப்கோர்ஸ் கப்புலாக வந்துட்டு எல்லாருமே மரியாதை வச்சிருப்பான்றதெல்லாம் தாண்டி வெளியில் காட்டிகிட்டே இருப்பாங்க, உன் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் தான் ஆபியஸா. அப்படியா? அப்படியா? அது எந்த மாதிரியான விதத்தில் காட்டுவீங்க பிரதர் நீங்கள்? 4 பேர் இருந்தாங்கன்னா அவளை வந்து ரொம்ப பாசமா பேசுறது, அது பெரும்பாலும் பெண்கள் நடிப்பு தானே சொல்லுவாங்க, சபைக்காக பேசுறாரு. சபைக்காகவே சொல்ல, நான் வந்து ஆனா விட்டு கொடுத்து பேச மாட்டாரு, அது வேணா சொல்லலாம். மரியாதைக்கு வேணா இன்னொரு வார்த்தை. நான் சும்மா சொல்லிட்டு இருப்பேன், ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இவர் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டார். எப்பயுமே நம்மளை பத்தி குறைதான். நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட சும்மாவே உட்காந்துருக்கான் பாரு. யார் ரொம்ப ரொமான்டிக்? அவர்தான். நீங்க தான் 4 நாள் ரவுண்டு கட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பயங்கர ரொமான்டிக் ஆக்சுவலா. அப்படியா? உங்களுடைய ரொமான்ஸை வெளிப்படுத்தும் தருணம் பாடல்களை தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்கு? என்ன அப்பப்போ இந்த சின்ன அப்ரிஷியேட் பண்றது. எப்பயாவது ஒரு நாள் வந்து நான் இல்லாம உனக்கு வேற எந்த நல்லா இருந்திருப்பியோ, ஐ மீன் அழகா இருந்திருக்கு, அந்த மாதிரி சில டைம் யோசிப்பான். நீயே அழகு, நீ கிடைச்சதே எனக்கு பெருசு, அப்படி இப்படி அந்த மாதிரி சொல்றது. அந்த மாதிரி கொஞ்சம் கியூட். அதெல்லாம் ஆக்சுவலி போட்டு வாங்குறது, மாத்தி ஏத்தி நீங்க சொன்னீங்க. அது இன்னமும் அவரோட பல்ஸ் எனக்கு தெரியலன்னா இத்தனை வருஷம் எங்களை. ரொம்ப அழகா சொன்னீங்க. பசங்களுக்கு ரொமான்ஸே வராது, உங்களுக்கு இவ்வளவு அழகா ரொமான்ஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்க? இல்ல ரொம்ப நிறைய சினிமா பார்ப்பாங்க, ரொம்ப நாங்களும் தான் பாக்குறோம். பாப்பனா வந்து காதலுக்கு மரியாதை படம் வரும் போதெல்லாம் நீங்க என்ன படிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியாது. அப்பெல்லாம் வந்து இந்த கேசட் இருக்கும்ல, டெக்ல வந்து கேசட் முன்னாடி. அப்ப வந்து நான் காலேஜ் படிச்ச கருப்பு கலர்ல எப்படி டப்பா மாதிரி இருக்கும், அதுல கேசட் போடணும். ஆமா, கேசட்ல ஒரு சைட்ல வந்து 8-9 பாட்டு ரெக்கார்ட் பண்ணலாம், இன்னொரு சைட்ல ஏ சைட் பி சைடு சொல்லுவாங்க. அதை பண்ணா நாங்க வந்து அந்த
என்னை தாலாட்ட வருவாள பாட்டை ஏ சைடு ஃபுல்லாக அந்த ஒரே பாட்டு, பி சைடு ஃபுல்லாக ஒரே பாட்டு. இதை போய் அப்போ வந்து எங்களுக்குலாம் அந்த எல்லாத்தையும் அந்த சிஸ்டம் இருக்காது. நாங்கள் வெளில போய் மெஸ்ஸில் போய் சாப்பிட்ற போகிற இடத்துல அதை போட்டோம். அந்த அண்ணன் வந்து போட்டுக்கோப்பா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடிச்சு. சரி செகண்டும் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டானுங்க போல, கொஞ்சம் ஓட்டி விட்டு அடுத்த பாட்டு போட்டார். கடைசி போட்டார், அதே பாட்டு தான் வந்துச்சு. சரி திரும்ப போடுறா அப்படின்னாரு. கடைசி ஃபுல் இதுவும் அந்த ஒரே ஒரு பாட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு நாங்களாம் வெறித்தனமான ஆளுங்க. லவ் அந்த மாதிரி அதுலேருந்து தான் வந்துச்சு எல்லாமே. கண்களை மூடி விட்டு கனவின் அப்போ வந்து ரொம்ப கூட நம்ம ஆடுற மாதிரி அந்த மாதிரி கனவுக்கு நாங்க அங்க போயிருவோம். விஜய் சாரை தூக்கிட்டு நாங்க அங்க போயிருவோம். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப கூட தான் ஆடினீங்களா? அதுக்கப்புறம் இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மாறிட்டீங்க. அப்ப ஹீரோயின் வந்து இவங்க, ஹீரோ நான். அது அவ்வளவுதான். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. சிறப்பு சிறப்பு. சீதா ரொம்ப அழகாக இருந்தது உங்களோட பேசினது. எனக்கு வந்துட்டு இன்டர்வியூ எடுத்த மாதிரியே தெரியல, யாரோ நம்ம சொந்தக்காரங்க கூட வந்து சிட் சாட் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறக்க, பாடின பாடல்கள் எல்லாம் அழகழகாக முத்துக்களாக இன்னும் பர்ஃபெக்டாக ரொமான்டிக்காக மேடம்க்கு மட்டுமே பாட கண்டிப்பாக வாழ்க்கைக்கு ரொம்ப அழகாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நன்றி நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.